ஒரு காலத்துல ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண நீண்ட நேரம் வரிசையில் நிற்க வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் இன்று சில கிளிக்ல நீங்க உங்க ட்ரெயின் டிக்கெட்டை எங்கிருந்து வேணாலும் புக் பண்ணலாம். இதற்கு காரணம் இந்தியன் ரயில்வேஸ் ஃபர்ஸ்ட் அவங்க கம்ப்யூட்டரைஸ் ரிசர்வேஷனை தொடங்கியது தான். இது ஃபர்ஸ்ட் 1986ல நியூ டெல்லியில தொடங்கப்பட்டது. இந்த ஆக்டோட பேரு பிஆர்எஸ், பேசஞ்சர் ரிசர்வேஷன் சிஸ்டம். பிறகு இந்த சிஸ்டம் எல்லா முக்கிய நகரங்களுக்கும் எக்ஸ்பெண்ட் ஆச்சு. இதனால டிக்கெட் முன்பதிவு விரைவாகவும் திறமையாகவும் மாற்றியது. இந்த சிஸ்டம் தான் உலகின் மிகப்பெரிய ஆன்லைன் ரயில்வேஸ் முன்பதிவு அமைப்பாகும். பிஆர்எஸ் ஒரு மைய கட்டுப்பாட்டு அமைப்பு. இதன் மூலம் இந்தியா முழுவதும் பயணங்களுக்கு தேவையான டிக்கெட்ஸை ரயில் நிலைய கவுண்டர், ஐஆர்சிடிசி இணையதளம் மற்றும் மொபைல் ஆப்ல நீங்க முன்பதிவு மற்றும் ரத்து செய்ய இது அனுமதிக்கிறது. இந்த அமைப்பு 5000+ ரயில் நிலையங்களுடன் இணைந்துள்ளது. இது உடனடி இருக்கை நிலை, கட்டண விவரம், பிஎன்ஆர் நிலையை புதுப்பிக்கிறது. இந்தியன் ரயில்வே கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் சிஎம்சி உடன் இணைந்து பிஆர்எஸ்ஐ உருவாக்கியது. சிஆர்ஐஎஸ் சென்டர் ஃபார் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பிஆர்எஸ்ஐ நிர்வகிக்க உருவாக்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டு பிஆர்எஸ்கான வலைமுன் முனையை வெப் ஃப்ரண்ட் எண்டை ஐஆர்சிடிசி உருவாக்கியது. இதன் மூலம் ரயில்வே ஸ்டேஷன்ல நீண்ட வரிசைகளை குறைக்க பிஆர்எஸ் உதவியுள்ளது. திடீர் பயணத்திற்கான சிறப்பு முன்பதிவு நிலையை கண்காணிக்க தனித்துவமான எண். இந்தியாவில் எங்கிருந்தும் பயணிகள் முன்பதிவு செய்ய பிஆர்எஸ் அனுமதித்துள்ளது. அதிக அளவில் ஏஜென்ட்ஸ் சட்டவிரோதமாக மொத்தமாக முன்பதிவு செய்வதை தடுத்த பயணிகளின் முன்பதிவுகளை மாற்றி அமைக்கவும், முன்பதிவுகளை ரத்து செய்யவும், பணத்தை திரும்ப பெறவும் விருப்பங்களின் அடிப்படையில் இருக்கைகளை ஒதுக்க பிஆர்எஸ் அனுமதிக்கிறது. இந்த டிஜிட்டல் முன்பதிவு மூலம் மக்கள் நீண்ட வரிசையில் நிற்காமல் ஐஆர்சிடிசி இணையதளம் மற்றும் அவர்களது மொபைல் ஆப் மூலம் டிக்கெட்டுகளை பதிவு செய்து கொள்ளலாம்.